எங்கள் இருவரையும் மனமாற வாழ்த்துகின்றேன். எதற்காக பாடசாலை தேடி வந்திருக்கோம் தெரியுமா? தெரியும். உங்களிடத்திலே கழிபாடுகளை கற்றுக்கொண்டு போகலாம் என்று தான் ஓடோடி வந்திருக்கின்றோம். யானையற்றம், குதிரையற்றம், பயிற்சி, வாழ்பயிற்சி அனைத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுத்து எங்களை சிறந்த அறிவாளியாக மாற்ற வேண்டும். ஆமாம், அதற்காகத்தான் வந்திருக்கோம். ஆமாம், அப்படியெல்லாம் கழிபாடங்கள் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்படியே ஆகட்டும். சரி, எப்படி பயிற்சி நான் பார்க்க வேண்டும், சோதிக்க வேண்டும். ஆமா, ஆமா, இந்த வாக்கண்டையிலே நாங்கள் எப்படியெல்லாம் திறமைசாலியாக இருக்கும் வீரராக வாழ்க்கை சிந்திக்க பார்க்க வேண்டும், சோதிக்க வேண்டும். இப்போதே பார்க்கலாம். அண்ணா பார்த்தாயா, குருமகான் நம்ம இருவருக்கும் அனைத்து கல்விப்பாடங்களையும் கற்றுக் கொடுத்தது உண்மைதான். யானையேற்றம், குதிரையேற்றம், வாழ்பயிற்சி, வில்பயிற்சி அனைத்தையும் கற்றுக் கொடுத்தது உண்மை. அது மட்டுமல்ல, நாம் இருவரும் எப்படியெல்லாம் அந்த வீரர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வாழ் பயிற்சியிலே நாம் எப்படி சண்டை போடுகிறோம், இந்த வாழ் சண்டையிலே எப்படி வீராதி வீரர்களாக வாழப்போகிறோம் என்பதை அவர் சோதிக்கப் போகிறார். குருமகான் சொன்ன வார்த்தை கேட்டவரை நம்ம என்னை இப்ப தந்தை தெரியாத தந்தை இப்படி பண்ணிவிட்டீர்களே, உங்களை என்ன செய்வது? சொந்த பசங்களே, சரி அண்ணா, வீரர்களாக வாழ வேண்டும் என்றுதான் ஓடி வந்தோம். அறிவாளியாக வாழ வேண்டும், திறமசாலியாக இருக்க வேண்டும் என்று அம்மா சொன்ன வார்த்தையாகத்தான் இந்த பாடசாலைக்கு வந்தோம். உண்மைதான். ஏதோ அறியாமல் தெரியாமல் தவறி பட்டு விட்டது. ஏன் தெய்வமாயிட்டு குருமகான், தெய்வமாயிட்டு குருமகான் தானே, ஆசான் தானே, ஏன் அதை பொறுத்துக் கொள்ளக்கூடாதா, மன்னித்துக் கூடாதா? மன்னிக்காமல் இப்படி வார்த்தை சொன்னாரே, தந்தை பேர் தெரியாத தந்தைகளே, முண்டச்சிக்கு பிறந்த முண்டங்களே என்று சொன்னார்களே, மனம் பொருத்த முடியவில்லையா? தந்தை பேர் தெரியாதவர்கள் என்றால் நம் தந்தை யார் என்று நமக்கு தெரியாதா? அப்பா யார் என்று தெரியவில்லை. இதனால் வரையிலும் நம் பணக்காரர்களை தாய் அம்மா இதுவரையிலும் இவர்தான் தந்தை, தந்தை இருக்கிறார், அங்கு இருக்கிறார் என்று வார்த்தை சொன்னார்கள். இல்லை, முண்டச்சிக்கு பிறந்த முண்டங்களே என்று சொன்னார்கள் குருமகன். அப்படி என்றால் தாய் கணவனை இழந்து விரிவாக இருப்பது காரணமே இவர் சொன்னதுதானா? சரி, சிவபாலம், இப்பொழுதே அம்மாவை சந்திக்க வேண்டும். அம்மாவை சந்தித்து இதற்கு ஒரு உண்மை கேட்க வேண்டும். உண்மை என்னுடைய மகன் இருவருமே பாடசாலைக்கு சென்றவர்கள் இன்னும் வரவில்லையே, என்னதான் செய்து கொண்டிருக்கிறது புரியவில்லை. மகனே குழந்தைகள் இருவரும் பாடசாலைக்கு சென்றார்கள். கல்விப்படங்களை பற்றிவிட்டு வேண்டும், பசியாற வேண்டும் என்று எவ்வளவு ஆர்வத்தோடு சொல்லுகிறார்கள். பார்த்தாயா அம்மா, மகனே வீரபாலா, சிவபாலா, பாடசாலைக்கு சென்றீர்களே, உங்களுடைய ஆலோசனை என்னப்பா சொல்லி கொடுத்தாரு? என்னப்பா சொல்லி கொடுத்தாரு? பாடசாலையிலே தலைநிமிர்ந்து நின்ற நாங்கள் தலை குனிந்து வந்திருக்கிறோம். அம்மா, என்ன வார்த்தை உரைத்து விட்டீர்கள்? நீ சொல்வது ஒன்றுமே புரியவில்லை ஐயா. நாங்கள் இருவரும் வாழ் போட்டி செய்து கொண்டிருக்கும் நேரத்திலே தம்பியின் கட்டாரி தவறி முனிவன் சுப்பாச்சாரியாரின் சிரசிலே பட்டுவிட்டது. வழி பொறுக்க முடியாமல் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியும்? என்னப்பா வார்த்தை சொன்னார்? அரக்கர்களுக்கான புத்தி என்பதை அரக்கர்களுக்கான புத்தி என்பதை நிறுத்தி விட்டீர்கள். தந்தை பேர் தெரியாத தருதலைகளே, மகனே முண்டச்சிக்கு பொறுத்த முண்டங்களே. அம்மா, அப்பா யாருக்கு தெரியுமாமா? அப்பா எங்கம்மா இருக்காரு? எனக்கு தெரியாது. அப்பா எங்க இருக்கிறார் உண்மை எனக்கு தெரியாது. அம்மா, அப்பா திருமுகத்தை பார்க்க வேண்டும். எங்கம்மா? எனக்கு தெரியாதுப்பா. அவர் தாய் தந்தை பேர் தெரியாத தருதலையே சொன்னதுக்கு அர்த்தம் புரியவில்லை. தாய்
முட்டச்சிக்கு பிறந்த முண்டங்களே என்று சொன்னார்கள். நீ விதவியாக இருக்கும் என்ற கோலத்தை நாங்கள் இதுவரையிலும் அதை சிந்திக்கவே இல்லை. ஆனால் சுக்கராச்சாரியா சொன்ன வார்த்தையால் நான் சிந்திக்கின்றோம். எந்த நிலைமைக்கு நீ உருவானதுக்கு காரணம் புரியவில்லை. தம்பி சிவபாலா, நான் சென்று ஓய்வெடுக்கிறேன். அம்மாவிடத்தில் இந்த உண்மையை வரவழைக்க வேண்டும். எப்படி வரவழைப்பாய் எனக்கு தெரியாது. அம்மா அப்பா யார், அப்பா எங்க இருக்கிறார், அப்பா எப்படி இறந்தார் என்ற உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மகனே, என்னுடைய தாயா நீங்கள் தானே? உன்னிதானப்பா. என் தந்தையார் அம்மா. எனக்கு தெரியாதுப்பா. எங்கள் அம்மா. எனக்கு தெரியாது மகனே. அம்மா மகனே, வீதியிலே சென்றால் உன் தந்தையார், உன் தந்தை பெயர் என்ன? எங்களை கேட்கிறார் அம்மா. பதில் எங்களால் சொல்ல முடியவில்லை. மனம் துடிக்கின்றது. சொல்லுங்கள் அம்மா. எனக்கு தெரியாது மகனே. ஹேய்! மகனே, தெரியாது. அரசன்! மகனே, அம்மாய்! வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இளைய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி பாட பாடுமா.